இப்படிலாம் நீதி சாஸ்திரம் சொல்லுது. சிஷ்யா தப்பு பண்ணேன்னா குரு சரியா இல்லைன்னு அர்த்தம், குழந்தைகள் தப்பு பண்ணேன்னா அம்மா அப்பா சொல்லித்தரல ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். அதனால அவளை போய் சேரும். அதுக்காக இவர் தன்னை தண்டிச்சுப்பார். இப்படி ஏதானுமான பார்த்தார். அப்புறம் மேனேஜர்கிட்ட சொன்னேன், என்னன்னே தெரியல, சொல்லவும் மாட்டேங்கிறா, வந்து சாப்பிடலன்னு நினச்சி. உடனே அவர் வந்தார். என்ன தப்பு நடந்தது என்னன்னு சொன்னாக்க புரிஞ்சுக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே சொல்லாத பெரியவா பாட்டுக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இப்படிலாம் பண்ணினா எங்களால் இருக்க முடியல. பெரியவா சாப்பிடாதப்போ நாங்களாம் உட்காந்து சாப்பிட முடியுமா மடத்தில் உட்காந்து? என்ன ரீசன் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் பேரில் ஒரு தப்பும் இல்லை. நான் சொன்னேன், நான் உங்கள் பேரில் தப்பு, அதனால தான் நீனு, உங்கள் பேர்லாம் ஒரு தப்பும் இல்லை அப்படின்னார். உடனே அவர்கிட்ட, அப்போ ஒருத்தர் பேர்லையும் தப்பு இல்லைன்னா பெரியவா அதுக்கு பட்டினி கிடக்கணும்னா, என் மேலே தான் தப்பு அதனால தண்டனை. அவர் பார்த்தார், அது சுத்த சைத்தன்யம், நிர்மல வஸ்து, அது எப்படி தப்பு பண்ணும்? அது சான்ஸே இல்லை அப்படின்னார். உடனே பெரியவா சொன்னா, எல்லாம் முன்னால ஏதோ கீரை போட்டான், அந்த கீரை நன்னா இருக்குன்னு வாய் தவறி சொல்லிட்டேன், நன்னா இருந்தது சொல்லிட்டேன். உடனே என்ன ஆயிடுத்து, இவனுக்கு சந்தோஷம் வந்துடுத்து, இவன் பண்ணி போட்ட கீரையே நான் நன்னா இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன்னு. உடனே அது யாரோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காளோ அவள்கிட்ட சொல்ல போக அவளுக்கு சந்தோஷம். உடனே தினம் கீரை வர ஆரம்பிச்சுடுத்து. பார்த்தேன், இது ஏதோ நம்ம ஒரு நாளைக்கு நாக்கு ருச்சி தெரிஞ்சு நன்னா இருக்குன்னு சொன்னதுனால தானே இந்த விபரீதம். திருப்பி திருப்பி இவ தினம் கொண்டு வரா. அவர் கேட்டார், நன்னா இருக்கு இந்த சாப்பிட்டா என்னால் என்ன தப்புன்னார். உனக்கு ஒன்றும் தப்பு இல்லைப்பா, ஆனால் என்ன ஆயிடும் அப்படின்னார். ஒரு சன்னியாசிக்கு ருச்சி தெரியலாமா நாக்குக்கு? கீரை நன்னா இருக்கு, வெண்டைக்காய் நன்னா இல்லை, சன்னியாசி இப்படியா சாப்பிட்றது? பிக்ஷை போட்டா, பிக்ஷைன்னா பவதி பிக்ஷாந்தேகி இப்படின்னா என்ன போடுறாலோ திங்கணும். அது உப்பு இருக்கும், உரப்பு இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி வேணா இருக்கும். அதுன்னா புலநடக்கம்னா அது என்ன இருக்கணும்? நாக்குக்கு ருச்சி தெரியலாமா ஒரு சன்னியாசிக்கு? இது நன்னா இருக்கு நன்னா இல்லைன்னு. அப்போ தப்பு என்னோட தானே. அப்படி தெரிஞ்சு நான் சொன்னதுனால தானே அவன் திருப்பி திருப்பி கீரை பண்ண ஆரம்பித்தான். இப்போ என்ன ஆயிடுத்துன்னு, அவன் சும்மா இருப்பணும். யாரானு வரத்தையெல்லாம், இனிமேல் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்த பெரியவாளை கீரை என்ன பிடிக்கும், மாம்பழத்துலேருந்து கீரை வாங்கிட்டு வாங்குவோம். உடனே அவள் வாங்கிட்டு வந்தாள்னா உடனே எனக்கு ஒரு பக்தாளா நிறையா பக்தா அவள்லாம் கேட்பா. உடனே அந்த மாமி சும்மா இருப்பல, பெரியவாளை கீரை தான் பிடிக்கும், நான் போனால் அதுதான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னா உடனே அடுத்த மாமி அதையே வாங்கிட்டுருவா. இப்போ என்ன ஆகிடும், வரவாள்லாம் கீரை கட்டோட வர ஆரம்பிச்சுடுவா. இப்போ நான் கீரை எனக்கு பிடிச்சது இப்போ உலகம் முழுக்கலும் பிரகடனமாகி பிரசித்தம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், கீரை சங்கராச்சாரியார்னு ஆகிடும். காஞ்சி சங்கராச்சாரியார் போய் கீரை சங்கராச்சாரியார் ஆகிடுவார். அப்போ சொல்கிறா, உடனே வர்றா, நான் எத்தை தின்னாலும் சரி, பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் இதெல்லாம் என்ன விபரீதமாக கடைசியில் யார் தலையில் போய் விடுனார்? அந்த ஆச்சாரியால் தலையில் போய் விழும். சங்கராச்சாரியார் பேர் தான் அடிபடுமே வழிய இன்னுமே எம்பேர் அடிபடாது. அங்கே சங்கராச்சாரியார் பேர் கீரை சங்கராச்சாரியன்னு அவருக்கு தான் பாவம், அவர் கீரையை கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டார். அதனால் தப்பு என்னோட தானே. நான் எப்படி நன்னா இருக்குன்னு ருச்சி தெரியலாம் எனக்கு, முதல்ல எனக்கு ருச்சி தெரிஞ்சதே தப்பு. அப்புறம் அதை வாய் விட்டு சொன்னது அதை விட தப்பு. அதோட விபரீதம் தான் இத்தனை திருப்பி திருப்பி 4 நாளைக்கு வருது. அப்புறம்தான் பார்த்தேன், அட நாக்கே, கேடுகட்ட நாக்கே, உனக்கு ருச்சி வேறையா தெரியுறது? இரு இரு, உனக்கு வாயில் போட்டால் தானே ருச்சி தெரியுறது, கடை 4 நாளைக்கு. அப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு, நாக்குக்கு தண்டனைக்காக தான்ப்பா நான் சாப்பிடலன்னு. பிக்ஷை பண்ணுவார் மேனேஜர் ஓன்னு அழறா. சி, இப்படி கூட ஒருத்தரால இருக்க முடியுமா? யாரும் வந்து கேட்க போறா? நிஜமாவே உடனே எல்லாரும் கீரை சங்கராச்சாரியனை கூப்பிடவா போறா? ஆனா என்ன ஒரு ஜாக்கிரதை, என்ன ஒரு கேர்ஃபுல்லா, தன்னோட சுய வாழ்க்கையிலையும் இருக்கட்டும், ஒரு மடாதிபதியா பொது வாழ்க்கையிலையும் இருக்கட்டும், எவ்வளவு பர்ஃபெக்ஷனை பார்த்துருக்கான்னு தெரியுது. அந்த பர்ஃபெக்ஷன் டு த கோர்.
அந்த பர்ஃபெக்ஷனை பார்க்கறதுன்னா வேடிக்கையாக கூட இருக்கும். இவா மெட்ராஸில் இருந்தா ஹிந்து ஆஃபீஸில் கூப்பிட்டுருக்கா, பெரியவா வரணும், பெரியவா பாதம் பண்ணணும்ட்டு. இதை மாதிரி இடத்துல என்ன பண்ணுவா, ராத்திரியில் போவேன். ஏன்னா சிட்டியில் ஒரே டிராஃபிக் கிஃபிக்காக இருக்குது. இவர் நடந்து போகிறதுனால கொஞ்சம் இவரும் காரியம் ஏரியெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விஸ்ராந்தியாக அப்படி போயிட்டு வருவா. ராத்திரி மவுண்ட் ரோடில் நடந்து போகிறா. போகிறதே கூட கண்ணன் அப்படின்னு கைங்கரியம் பண்ணுறவா எல்லாரும் கூட வரவாள்லாம் வந்துட்டே இருக்கா. இப்படி போகிறதே ஒன்றா காமிச்சிட்டு போகிறா. அப்போ தான் இந்த எல்ஐசி கட்டடம் மெட்ராஸில் முதல்ல கட்டியிருக்கு. மெட்ராஸ்லேயே முதல்ல 12 மாடி கட்டடம் அதுதான். அது கட்டியிருக்கு. அது கிட்டக்க வந்தோடனே இந்த கண்ணன் என்ன சொல்ல, இதுதான் புதுசாக கட்டிருக்க எல்ஐசி கட்டடம் அப்படின்னு பெரியவாள்கிட்ட காமிச்சார். உடனே பெரியவா இப்படி பார்த்துட்டு ஸ்ரீதர் எங்க அப்படின்னா, ஸ்ரீதர்னா எழுத்தாளர் பரணிதரன்னு இருந்த ஆனந்த விடலில் பெரிய எழுத்தாளர், அவரும் கூடவே இருக்கார். அவரெல்லாம் பெரியவா பக்தர். ஸ்ரீதர் எங்க அப்படின்னு அவரை வந்தால் ஸ்ரீதர் ஒன்றா உத்தரவாதம் முன்னால் வந்தார். உடனே அவர்கிட்ட கேட்டார், ஏண்டா இதுக்கு எத்தனை மாடி அப்படின்னா. அவர் பார்த்தார், கண்ணன் தானே சொன்னான் எல்ஐசி கட்டிடம் கட்டியிருக்குன்னு, அவன்கிட்டயே கட்டிருக்கலாமோ இல்லையோ, இது எத்தனை மாடின்னு. எங்கேயோ கூட்டத்தில் பின்னால் இருக்கிற ஸ்ரீதரை கூப்பிட்டு இதே கேட்கணும் அப்படின்னா, இந்த பாம்பின்கால் பாம்பினும் பெரியவாளோட பழகின வாழ்க்கெல்லாம் தெரியும். இவர் ஏதோ காரண காரியம் இல்லாத ஏதோ பண்ண மாட்டார். ஸோ இதுக்கும் நமக்கு ஏதோ இருக்கு கனெக்ஷன், அதனால தான் நம்மளை கூப்பிட்டு கேட்குறாருன்னு இவருக்கு ஒரு டென்ஷன் வந்துருத்தோம். திடீர்னு இப்படி கூப்பிட்டாலே உடனே பயந்துடும். ஒன்றும் இல்லை, பெரியவா கூப்பிட்றானாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும், இன்க்ளூடிங் புது பெரியவா. ஒரு நாளைக்கு ஏதோ பெரியவா எல்லாரோடையும் உட்காந்து பேசின்னு இருக்கா. புது பெரியவா ரூமில் தரிசனம் கொடுத்துட்டு என்னமோ ஏதோ கன்சல்ட் பண்ண வேண்டியிருந்தது. சுவாமிகளை கூப்பிடு அப்படின்னா, இங்கேருந்து போய் சொன்னோன்னே பெரியவா உத்தரவுன்னு அவன், எதுக்கு கூப்பிட்டா, என்ன 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 விஷயம், யாரெல்லாம் வந்திருக்கா, என்ன சப்ஜெக்ட் ஓடுறது. சிரிப்பாக வந்தது. இவருக்கு வயசு 70 ஆனால் குரு கூப்பிட்றாருன்னு எவ்வளவு அலர்ட்டாக. எதுக்குன்னா அப்படி ஒரு ஜாகிரதை, அப்படிதான் இருப்பா, வச்சிருப்பா. அதை மாதிரி இவருக்கு டென்ஷன் வந்துடுது. இப்போ நம்மளை கூப்பிட்டு எது கேட்டா, உடனே அவர் என்ன சொன்னார், நம்பரை சொல்லிடக்கூடாது, தப்பாக சொல்லிட்டாலும் சரியாக வராது, பிடிச்சிடுவார். அதனால் தெரியல இப்போ அப்படின்னார். 11 12 எத்தனை அப்படின்னு அவர் இன்னும் இப்படி நம்பரை சொன்னோன்னே எண்ணி பார்த்து தான் சொல்லணுன்னு, எண்ணிண்டு வான்னா போயிட்டா. அப்படியா, அப்போ எண்ணிண்டு வந்து சொல்லுவோன்னா வந்தன போயிட்டா. இவர் பாதிராத்திரி 12 மணிக்கு நின்று பைத்தியம் மாதிரி இங்கேருந்து 1 2 3 4 5 அண்ணா எண்ணினா ஏதோ வருது, தட்டுக்கிட்டு போகிறது, இந்த டென்ஷனில் தட்டுக்கிட்டு போகிறது. சரின்னு மேலேருந்து கீழே எண்ணினா திருப்பி தட்டுக்கிறது. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு நம்பர் வருது. 2 3 தரம் எண்ணினர், பர்ஃபெக்டாக கரெக்டாக இவ்வளவுன்னு தீர்மானமாக சொல்ல முடியல. அதுக்குள்ளே பெரியவா பாதி தூரம் போயிட்டா. இவருக்கு அது வேற குடையிறது, எதை பற்றி ஏதானு பேசின்னு போயிருப்பாளோ, நம்மளை என்ன சொன்னத்தான்னு. இதெல்லாம் அங்கே பழகினவாளுக்கு நன்னாவே தெரியும். குடுகுடுன்னு ஓடினர். வந்தோடனே முன்னால் போய் நின்னா, எண்ணிட்டியா எத்தனை, 11 12 13 அப்படின்னு. இவர் ஒன்னே சொன்னார், மொட்டை மாடியை சேர்த்தா 12, சேர்க்கலைன்னா 11 அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, 11 12 எத்தனை கரெக்டாக சொல்லும். இப்போ நடு ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் நின்று பாதிராத்திரிக்கு எல்ஐசிக்கு எத்தனை மாடின்னு தீர்மானம். ஐயா தள்ள எழுத்து. ஒரு வழியாக அப்புறம் தெரிஞ்ச அது 12 மாடி கட்டடம் அப்படின்னா தீர்மானம் பண்ணி சொன்னேன்னா, அவ்வளவுதானே அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா. உடனே ஸ்ரீதர் கேட்டா, அவ்வளவுதானடா அப்படின்னு. அதான் ஆமாம் அப்படின்னு. இல்லை எதுக்காக கேட்டேன்னா, இந்த வாரத்தை ஆனந்த வேடனில் போட்டிருக்கேளே 17 மாடி போட்டிருக்கே, அதனால கேட்டேன்னு. அட கன்றாவியே, அந்த வாரம் ஆனந்த வேடனில் இப்போ தான் புதுசாக எல்ஐசி கட்டடம் வந்திருக்கா. அப்போ இவர் ஜோக்ஸ் எல்லாம் எழுதுவர். இந்த பரணிதரன் ஸ்ரீதர் ஜோக்ஸ் எல்லாம் எழுதுவர். இவரோட ஜோக்கை அதில் போட்டிருக்கா. அதுக்கு கோகுலுங்கிற ஆர்டிஸ்ட்டு படம் போட்டிருக்கார். என்ன ஜோக் அப்படின்னா, 2 கிராமத்தான் முதல்ல பட்டணத்துக்கு வர மெட்ராஸ்க்கு.
அவள் ஊரை சுற்றி பார்த்துன்னு வரத்தே அவள் இத்தனாம் பெரிய கட்டடத்தை பார்த்ததே கிடையாது அவளுக்கு. உடனே ஒருத்தன் கேட்குறான், ஐயோ அண்ணே, இவ்வளோ உயரமான கட்டடம், அது எவ்வளோ உயரத்தை எப்படி கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், அது படுக்க வச்சு கட்டி நிமித்திருப்பாங்க அப்படின்னு. இது ஸ்ரீதர் சொன்ன ஜோக்கு. அதை ஆனந்த விடன் நன்னா இருக்குன்னு உடனே வாசனை நின்றுட்டு, இது ரொம்ப நன்னா இருக்குது, அட்டையில் போடுன்ட்டார். அட்டைப்படமாக போட்டால் ஆனந்த விடனில் போட்டால் அதுக்கு 2 கிராமத்தா மாதிரி போட்டு கோபுல ஒன்றே போட்டிருக்கு, எல்ஐசி அப்படி போட்டிருக்கார். அதில் மாடி இல்லாமல் பொறுத்து ஏதோ 14-15 வந்திருக்கு. அது ஒத்துருக்கும் தெரியாது. ஸ்ரீதர் சொல்கிறாப்புல, வரைஞ்ச கோபுலவும் கவனிக்கல, இதனை போட்ட ஜோக் சொன்ன நானும் கவனிக்கல. இன்னும் ஏன் ஆனந்த விடன் படித்தா ஒத்துரும் இருந்திருக்க மாட்டா. அந்த ஆனந்த விடன் படத்தில் இருந்ததை எண்ணி பார்த்த ஒரே ஆள் சங்கராச்சாரியார் ஒருத்தராக தான் இருப்பார். எண்ணி பார்த்ததோடு இல்லை, இவர் வேலை மெனக்கிட்டு அட்டைப்படத்தை வச்சுன்னு எண்ணினத்தோடு இல்லை, அப்புறம் மவுண்ட் ரோடு பொறுத்து வெரிஃபை வேற பண்ற. ஏன் ஸ்ரீதரை கூப்பிடுன்னது இப்போ தான் புரிஞ்சுது. ஸ்ரீதர் சொல்லுவார், இப்படி வெரிஃபை பண்ணுறவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு போய் அவனாலும் மாட்டிக்க முடியுமா அப்படின்னா, ஒரு விளையாட்டு தான். ஜோக்கில் கூட இவாளுக்கு பொய் இருக்கக்கூடாது, அது கூட சத்தியமாக இருக்கும். அப்படிதானாக்கும் இருந்தா. இதுதான் அந்த பெரியவா அப்படிங்கிறது. பெரியவர் பெரியவர்னு உலகம் கொண்டாடுறது என்ன அப்படி அப்படின்னார். இப்படி எல்லாம் இருந்ததுனால தான், அதை பார்த்ததுனால தான் நம்மளால மனசு உருகாத இருக்க முடியுது. அப்படி இருந்தவா தன்னோட வாழ்க்கையில எல்லாமே இருந்துதான் காமிச்சா. அப்படின்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அவர் அமெரிக்காவிலவே ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார் பெரியவாள்கிட்ட. திரும்பி பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி, பெரியவா அனுகிரகத்தில் தான் நான் திருப்பி பொழைச்சி வந்திருக்கேன் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டு, எனக்கு பெரியவாளுக்கு ஏதானும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஏதானும் சொல்லணும் பண்ணணும் அப்படின்னு. இன்னைக்கு பெரியவா சொன்னால், எனக்கு என்ன பண்ணும், ஜனங்களுக்கு நல்லது பண்ணு, அதுவே எனக்கு பண்ணுறது தான் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் ரொம்ப ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக உடனே சொன்னால், இந்த காஞ்சிபுரம் மோட்சபுரியில் ஒன்றும் சப்த மோட்சபுரின்னு சொல்லியிருக்கு. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாரவத்தின்னு அந்த 7 மோட்சபுரியில் 6 வடக்கே இருக்குது, ஒன்றே ஒன்று மட்டும் தெற்க இருக்குது, காஞ்சி. அந்த மோட்சபுரியில் இந்த காஞ்சிபுரம் தான் ஒவ்வொரு க்ஷேத்திரத்தை எடுத்துட்டா ஒவ்வொரு சுவாமிக்கு தான் அது பிரசித்தம் இருக்கும். ஒன்று சைவ க்ஷேத்திரமாக இருக்கும், இல்லை வைஷ்ணவ க்ஷேத்திரமாக இருக்கும், இல்லை அம்பாளுக்கு முக்கியமாக இருக்கும். கன்னியாகுமரி எப்படின்னா, அங்கே ஏதான சாமி பேர் யாருக்கானு தெரியுமோ? தெரியவே தெரியாது. மதுரை அப்படின்னா உடனே எல்லாருக்கும் மீனாட்சி தான் 5 பேர் வருமே வழிய பெரியவாசரா. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர பற்றி சொல்கிறதே எலிசபெத் ஆத்துக்காரர் மாதிரியும் அவர். குயின் எலிசபெத்துன்னு ஏதாவது சொல்லுவாளே வழிய, அவர் ராஜாவோட அவர் ஆத்துக்காரர். இவளுக்கு ஆத்துக்காரராக வந்ததுக்காக அவருக்கு ஒரு மரியாதையை வழிய, இல்லைன்னா அவருக்கு அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. அதை மாதிரி மீனாட்சினால சுந்தரேஸ்வருக்கு போனால் போகிறதுன்னு, அதனால தான் அவர் பேர்லேயே வச்சுன்னு விட்டாராம். இவளோட இனிஷியல் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் ஒரு பயம் மதிக்க மாட்டானே, அதனால மீனாட்சி சுந்தரம், மீனாட்சி சுந்தரம். ஏன்னா அவ ஊரிய அவ ராணி, என்ன இவரே போய் வேட்டாத்தில் உட்காந்துட்டா அதுக்கு அவ என்ன பண்ணுவோம்? அதை வேற சொல்றா. இதுலேருந்தே தெரியுது, சுவாமியா இருந்தா கூட வேட்டாத்தில் போய் உட்காண்டா அவ்வளவுதான். அப்புறம் அவர் சொல்றதை தான் கேட்கணும். இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் ஒரு இருக்கும். ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் சைவமாக இருக்கட்டும், வைஷ்ணவமாக இருக்கட்டும், சாக்தமாக இருக்கட்டும், எந்த சம்பிரதாயமாக இருக்கட்டும், அத்தனைக்கும் ஒரே ராஜதானி காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்திலேயே பாதி பாதியாக பிரித்து சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சின்னே. வைஷ்ணவத்தில் வைஷ்ணவ பரிபாஷையில், அதாவது சில இடத்த இப்போ சைவத்தில் கோவில் அப்படின்னா எங்கேம்போம், எல்லாமே கோவில் தான்னா கூட ஒரு க்ஷேத்திரத்தை கோவில் அப்படின்னாலே சிதம்பரம் அப்படின்னு தானே சொல்கிறோம். அது மாதிரி வைஷ்ணவத்தில் கோவில் அப்படின்னாலே எது, காஞ்சிபுரம்.
அதாவது பெரிய பெருமாள் அப்படின்னா யாருன்னா, வைஷ்ணவர்கிட்ட போய் பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா, அப்படியா எந்த ஊர்லன்னு கேட்டான்னா வைஷ்ணவம் இல்லைன்னு அர்த்தம். பெரிய பெருமாளை சேவிச்சேன்னாலே ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாதரை பார்த்தேன் தான். ரங்கநாதர்னே சொல்ல வேண்டாம், பெரிய பெருமாள்னாலே ஸ்ரீரங்க ரங்கநாதர் தான். அது மாதிரி பெருமாள் கோயில் சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா உடனே அப்படியா எங்கே இருக்கிற துவாரகாவில் இருக்கிறதான்னு கேட்டால் அவ்வளோதான், அசடுன்னு அர்த்தம். பெருமாள் கோயில் சேவிச்சேன்னா வரதராஜரை போய் சேவிச்சார்னு அர்த்தம். வைஷ்ணவத்தில் பெருமாள் கோவில்னாலே ஸ்ரீ காஞ்சிபுரம் தான், வரதராஜர் தான். அப்படி வைஷ்ணவத்துக்கும் ராஜதானியாக இருக்குது பெருமாள் கோவில். பெருமாள் கோவில்னே பிரசித்தமாக இருக்கிறாப்பில் காஞ்சி. அதனாலே விஷ்ணு காஞ்சின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்னும் அப்படி தான் இருக்குது. விஷ்ணு காஞ்சி போலீஸ் ஸ்டேஷன் தான். சிவகாஞ்சி பெரிய காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரம் பா. ஆனால் அஃபீஷியலாக பார்த்தா இது சிவகாஞ்சி, அது விஷ்ணு காஞ்சி. இந்த பக்கம் பார்த்தா சைவத்தில் ஏகாம்பரேஸ்வரர், பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்திவின்னு சொல்லக்கூடிய பிருத்திவி ஸ்தலம் இது. சைவத்துக்கு கேட்கவே வேண்டாம், ஏகாம்பரேஸ்வரர் இருக்கு. சாக்தத்துக்கு ராஜராஜேஸ்வரி பராபட்டாரிகா அப்படின்லாம் ஸ்ரீவித்யில் ரொம்ப பெருசாக சொல்கிறாளே. எல்லா இடத்துலையும் அம்பாள் இருந்தாலும் எல்லா அம்பாளுக்கும் சேர்த்து மொத்தம் அத்தனைக்கு சேர்ந்த ராஜராஜேஸ்வரி பராபட்டாரிகா அப்படிங்கிறதான் காமாட்சி. அதனால் காஞ்சிபுரத்தில் அந்த எல்லையை சுற்றி எந்த சிவன் கோயிலையும் அம்பாள் சன்னதி கிடையாது. எந்த சுவாமியாக இருந்தாலும் காமாட்சி அம்பா சமேத ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்பா சமேத கச்சபேஸ்வரர், இப்படி தான். அந்த எல்லைக்குள்ளேயே பஞ்சக்ரோச எல்லைக்குள்ளேயே ஒரு சிவன் கோயிலையும் அம்பாள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஊரில் மதுரையில் மீனாட்சியாக இருக்கு, மதுரை மீனாட்சியை காமகோட்டத்து நாச்சியார்னே இருக்குது கல்வெட்டில். அகிலாண்டேஸ்வரியாக இருக்கட்டும், எந்த ஊரில் எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, கல்வெட்டிலையாக இருக்கட்டும், இன்னும் தேவார பாடல்லாம் கூட காமக்கண்ணி காமகோட்டத்து நாச்சியார் அப்படின்னே தான் சொல்லியிருக்கு. காமகோட்டம்னாலே காமாட்சி இருக்கிற இடம்ங்கிறது தெரியும். அதாவது பவர் ஒன்றில் ஜென்ரேட் ஆகும். கல்பாக்கத்தில் ஆச்சுன்னா அது ஊர் முழுக்கலும் நாடு முழுக்கலும் போகும், அங்கங்கே லைட் எரியும். ஆனால் பவர் எங்கேருந்து வருதுன்னு ஜென்ரேட் பண்ணுற இடத்துல. அது மாதிரி நேர கைலாசத்திலேருந்து இறங்கி வந்த அந்த அம்பாளோட சக்தியோட சாநித்தியம் முழுக்க முழுக்க அந்த பிலாகாசத்து வழியால் காமகோட்டத்தில் ரொம்பி இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் போகிறதாம் அப்படின்னு புராணம் இதிகாசம் எல்லாமே சொல்கிறது. கல்வெட்டுலேருந்து அப்படி தான் இருக்குது. அதனால் சாக்தத்தில் காமாட்சின்னா வேடிக்கை என்னென்னா, காஞ்சிபுரத்தை சுற்றி எந்த கோவிலையும் அம்பாள் சன்னதி கிடையாதுன்னா காமாட்சி கோவிலில் சுவாமி சன்னதியே கிடையாது. காளமேக புலவர்னு ஒருத்தர், அவர் அம்பாளை நிந்தாஸ்துதியாக பண்ணியிருக்கார். அதில் சொல்கிற கஞ்சி குடியாளே கம்பஞ்சோர் உண்ணாளே அப்படின்னு காமாட்சி, கஞ்சமுக காமாட்சி அப்படின்னு அதுக்கு பெரியவா சொல்கிறா. அதாவது கஞ்சி கூட குடிக்க மாட்டான்னா என்ன, கஞ்சமுக அவ்வளோ கஞ்சமாவோ, ஏன்னா கஞ்சி குடித்தா கூட செலவாயிடும்னு குடிக்க மாட்டா. சரி கஞ்சி குடிக்க வேண்டாம், அரிசி சோறுன்னா செலவாயிடும்னு கம்பஞ்சோறான்னு அதையும் திங்க மாட்டா அப்படின்லாம் ஸ்லேடையாக அவர் நிந்தாஸ்துதி. அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. கஞ்சி குடியாளேன்னா காஞ்சிபுரத்தை கஞ்சி கஞ்சியும் பாடும் இல்லையோ, தெலுங்கானெலாம் கஞ்சி சுவாமின்னு தான் சொல்லுவா. பெரியவா சொல்கிறா, நான் குடிக்கிறது தான் கஞ்சின்னா நானும் கஞ்சி ஆகிட்டேன். இப்போ கஞ்சி குடிச்சுட்டே இருந்த அந்த வித்வான்லாம் பெரியவா போனால் அவள் உடனே கஞ்சி சுவாமி வச்சாரோ கஞ்சி சுவாமி, ஐயோ நானும் கஞ்சி ஆகிட்டேன்னா அதுவும். அதனால் கஞ்சி குடியாளேன்னா கஞ்சியே குடியாக இருக்கிற, அங்கேயே குடிகொண்டு இருக்கிறவள். கம்பஞ்சோர் உண்ணாள் அப்படின்னா ஏகாம்பரேஸ்வர பிரசாதத்தை இவ சாப்பிட மாட்டா. ஏன்னா இவோ குயின் எலிசபெத், இவளுக்கு தனி அரண்மனை தனி சாப்பாடு எல்லாம் தான். ஏன்னார் அவர் எங்கேயோ கோவிலில் இருக்கிற, இவ எங்கேயோ இருக்கா. பொதுவாக எல்லா கோவிலையும் என்ன பண்ணுவேன்னா முதல்ல சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி இப்படியும் மிண்டு வருவா. அதனால் அந்த சுவாமியோட மிச்சத்தை தான் இந்த சுவாமியெல்லாம் சாப்பிடணும். இங்கே காஞ்சிபுரத்தில் மட்டும் இவளுக்கு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் தான். அதனால் கம்பஞ்சோறு உண்ண மாட்டா அப்படின்லாம் இருக்குது. சாக்தத்தில் அவ்வளோ உயர்வு காஞ்சிபுரம். கௌமாரத்தில் அங்கே குமரக்கோட்டம் அப்படின்னே கந்தபுராணம்லாம் அரங்கேற்றினதே அங்கே தான். அப்படி இருந்த அந்த சூரபத்மாவை இந்த வீரஹத்தி தோஷம்லாம் போகிறதுக்காக முருகன் பரமேஸ்வரனை பூஜை பண்ணினது தான் அந்த குமரக்கோட்டத்தில். அவரே இங்கே தபஸில் தான் இருக்கார், கையில் ஜபமாலையோடு தான் முருகன் அங்கே இருப்பார். இந்த வேலைகளெல்லாம் அட்டாச்மெண்ட்டு தான் அங்கே.
அவர் கையில் தபஸ்கோலம் தான். தான் இந்த வீரஹத்தி அப்படின்னு ஒரு வீரனாக இருக்கிறவனை கொன்னா, வேதம் படித்தவனை கொன்னா பிரம்மஹத்தி, வீரம் உள்ளவனை கொன்னா வீரஹத்தி. ராமருக்கே அப்படிதானே அதெல்லாம் இருந்து எல்லாம் பரிகாரம் பண்ணி வந்ததா சொல்கிறது. ராமேஸ்வரத்தில், பட்டீஸ்வரத்தெல்லாம் அப்படி கௌமாரம். காணாபத்தியம் அப்படின்னாலே அதுக்கு பேர் தொண்டை மண்டலம் அப்படின்னு பேர். அது துண்டீர மண்டலம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில். துண்டீரம்னாலே தும்பிக்கை. இந்த க்ஷேத்திரமே கணபதி க்ஷேத்திரம் தான். அதனால தான் தியாகராஜ சுவாமி வந்து காமாட்சியை பார்த்து எப்படி பண்ணாரான்னு, விநாயகுனி வலனு புரோவவே அப்படின்னு. காமாட்சியை பார்த்தோன்னே காமாட்சி மீனாட்சி பேர ஆரம்பிக்க மாட்டாளோ? இவர் ஆரம்பிக்கிறதையே பிள்ளையார் மாதிரி நினச்சின்னு என்னையும் காப்பாத்துறீமாங்கிறார் காமாட்சிகிட்ட. ஏன்னா எந்த அம்மாவுக்கும் பிள்ளைன்னா தனி ஸ்பெஷலாக, அதுவும் மூத்த பிள்ளை. இவர் இருக்கிறது என்னன்னு பிள்ளையாத்துல வேற இருக்கா? கணாபதி அந்த துண்டீர ராஜாவே கணபதியோட அம்சம்னு தான் சொல்லியிருக்கு. அந்த துண்டீர ராஜாவுக்கு வாரிசு இல்லாத இருந்த அந்த ராணி காமாட்சிகிட்ட ரொம்ப பக்தி. அவள் பக்தி பண்ணி சுவாசினி பூஜை பண்ணி 1008 சுவாசினிகளுக்கு அன்னம் போட்டு சுவாசினி பூஜை பண்ணி, நீங்களாம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, இந்த ராஜ்யத்தில் ராஜவம்சம் நிலைக்கிறதுக்கு குழந்தை பிறக்கணும். அதில் ஒரு சுவாசினியாக காமாட்சியும் வந்துருந்தா. வந்து சாப்பிட்டுட்டு போகிறா. அப்போ என்ன பண்ணியிருந்தாலும் ராணின்னர் குழக்கட்டை பண்ணியிருந்தாலும் பார்த்தாள் அம்பாள். ஓ, குழக்கட்டை வீட்டில் நன்னா பண்ணுறதுனால நம்ம பிள்ளைக்கு தான் எல்லாம் பிடிக்குமே அப்படின்ட்டு, நீனே போய் போறடா அப்படின்னு பிள்ளையாருக்கு ஆர்டர் போட்டா. அதனால் பிள்ளையாரோட அம்சமாகவே இந்த துண்டீர ராஜா. இன்றைக்கும் காமாட்சி கோவிலில் பார்த்தேன்னா உற்சவ காமாட்சிக்கு எய்த்தாப்பில் துண்டீர மகாராஜா சன்னதின்னு. அங்கே போகிறதே எல்லாரும் மௌனமாக போகணும், பேசக்கூடாது. ஏன்னா அவர் தபஸ் பண்ணின்னு இருக்கார். அதனால் க்ஷேத்திரமே துண்டீர க்ஷேத்திரம். இப்படி பிள்ளையாராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பிரசித்தமான க்ஷேத்திரம் காஞ்சிபுரம். அப்படின்னா காஞ்சிபுரம் மோட்சபுரி எவ்வளவு பெருமை. அதில் வார தீர்த்தம்னு இருக்குது. எல்லா ஊர்லேயும் ஏதோ ஒரு குளம் இருக்கும், ஒரு நதி இருக்கும், தீர்த்தம் இருக்கும், கோவில் இருக்கும். வார தீர்த்தம்னு இருக்குது. 7 நாளைக்கு 7 புண்ணிய தீர்த்தம். அதை இதில் ஸ்நானம் பண்ணி அங்கே இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணி அப்படிலாம் காஞ்சி மகாத்மியம் சொல்றது. திங்கக்கிழமையில் சோமவார தீர்த்தம் அப்படின்னு ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைக்கு பானுவார தீர்த்தம்னு கச்சபேஸ்வரர், முன்னமே சொன்னேனே, சுக்கிரனுக்கு மிருத சஞ்சீவினி உபதேசம் பண்ணுறதுக்காக அந்த தீர்த்தம். அதில் ஸ்நானம் பண்ணி தான் சுக்கிரன் பண்ணு. அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் அதில் குளிக்கணும். திங்கக்கிழமையில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் குளம். செவ்வாய்க்கிழமையில் மடத்துக்கு எய்த்தாப்பில் ஒரு தீர்த்தம் இருக்குது. ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார், அவருக்கு பின்னால் ஒரு குளம். அது மங்கள தீர்த்தம்னு பேர். அந்த இதுலேயே சுவாமி பேரே மங்களேஸ்வரர்னு. செவ்வாய்க்கிழமையில் அது. புதன்கிழமையில் காளிகாமேடுன்னு இருக்குது, அதில் தீர்த்தம். வியாழக்கிழமையில் காயாரோகணம் அப்படின்னு குரு கோவில்பா, அந்த காயாரோகண தீர்த்தம். வெள்ளிக்கிழமையில் சுக்கிரவார தீர்த்தம்னு காமாட்சி கோவிலில் இருக்கிறது. சனிக்கிழமைக்கு சர்வ தீர்த்தம் அப்படின்னு. இப்படி 7 நாளைக்கு 7 தீர்த்தம்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் எம்ஜிஆர்கிட்ட சொல்லி, மற்ற தீர்த்தம்லாம் தள்ளி இருக்கு, மடத்தை தள்ளி. எனக்கு வயசாகிடுது, இந்த செவ்வாய்க்கிழமை தீர்த்தம் மட்டும்தான் எய்த்தாப்பில் இருக்குது. மடத்தை ரோடை கிராஸ் பண்ணால் பின்னால் குளம். ஆனால் அதுதான் ஒரே கஷாப்பு கடையும், அதுவுமா ஆக்கிரமிப்பில் இதுன்னு உள்ளேயே கிட்டேயே போக முடியாத இருக்குது. உன்னால் முடிஞ்சால் அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடு, எனக்கு ஒரு நாளைக்கானும் ஒரு செவ்வாய்க்கிழமையால் அது ஸ்நானம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதை பண்ணி கொடுங்க. எம்ஜிஆர் அவ்வளோதான். சுக்ரீவாக்ஞை பெரியவா இதை கேட்டான்னு ஆரம்பீரப்பன்ட்ட சொல்லி என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தெரியாது. குளம் ரெடியானு அத்தனை நாள் கோர்ட்டு கேஸுன்னு ஒன்றுமே பண்ண முடியல. உத்தராலையும் அங்கே இருந்தவாளெல்லாம் ஒன்றும் விளக்கவே முடியல. ஆனால் இந்த எம்ஜிஆரோட ஆக்கிக்கு அப்புறம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இன்றைக்கும் எந்த என்க்ரோச்சும் இல்லாத குளம் சுத்தமாக இருக்குது. அந்த குளத்தை ரெடி பண்ணால், குளம்னா எப்படி இருக்குன்னா 3 மாடிப்படி இறங்குறாப்புல இருக்கும், அவ்வளோ கீழே இருக்கும் ஆழம். அதில் போய் பெரியவா ஸ்நானம் பண்ணான் செவ்வாய்க்கிழமையில். அதுலேருந்து செவ்வாய்க்கிழமை குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணுது. இனிமேல் 3 மாடி இவர் 94 வயசுக்கு இறங்கி ஏறி, அதுவும் குளிக்கிறது ஏதோ இந்த சமயம் அந்த சித்திரை மாதம்
அக்னி நட்சத்திரம், வெயில் படியெல்லாம் கொதிக்கிறது. அதில் இவா போய் குளிச்சு நிறையா படம். கடைசியில் பெரியவா அந்த ஜபம் மண்டாப்பில் இருக்கிற குளத்தங்கரையில் அதெல்லாம் அவங்க மங்கள தீர்த்தத்தில் எடுத்தது தான். போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர. ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை இப்படி ஸ்நானம் பண்ணிட்டு வரத்து பெரியவா போனோன்னா எல்லாம் கூட்டம் போகும். அதில் ஒருத்தர் பார்த்தார், அவர் கண்ணில் தண்ணி வருது. என்ன வெயிலா கொளுத்துறது, காலை கீழே வைக்க முடியல, மேலே. அதில் இவர் 3 மாடிப்படி இறங்குறாப்புல இறங்கி அவ்வளவு கீழே போய் குளிச்சு வருது. வராறேன்னு எல்லாருக்கும் சிரமம் இருந்து. அதனால அவர் என்ன பண்ணார், வந்து நமஸ்காரம் பண்ணி, எங்களால் பார்க்க முடியல, பெரியவா இந்த வயசுக்கு இப்படி சிரமப்படுவானே, அவளுக்கு எதுக்கு இந்த தீர்த்தம் ஸ்நானம் எல்லாம், அழகாக மடத்திலேயே குளிச்சுட்டு சௌரியமாக இருக்கணும், உடம்பு பார்த்துக்கணும், சிரமப்படுத்திக்க கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். உடனே பெரியவா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உடனே கூட இருக்கிறவெல்லாம் சொன்னால் கேட்கல. எவர் பெரியவா எதுக்கு இந்த வயசில் இப்படிலாம் ஏறி இறங்கி இத்தனை பண்ணி கஷ்டப்படணும்னு கேட்குறா, மடத்தோடையே சௌரியமாக இருக்கலான்னு சொல்கிறா அப்படின்னு. ஓ அப்படி சொல்கிறாரா, அவர்கிட்ட சொல்லு, 3 நிலைமை வந்துடுத்துனா அவனுக்கு இந்த தீர்த்த ஸ்நானம், க்ஷேத்திர தரிசனம், உபவாசம், விரதம், ஜபம், தபம் ஒன்றும் வேண்டாம். அந்த 3 நிலை என்னென்ன, டான்னு 12 மணி ஆனால் பசிக்கப்படாது, வயிறு சாப்பிடப்படாதுன்னு சொல்ல, ஜாகிரதையாக வச்சு பசிக்கப்படாது. அதே மாதிரி ரோட்டில் நடந்து போகிறோம், எங்கேயோ போகிறதே கல்லோ முள்ளோ கண்ணாடி ஏதானு காலில் குத்தி தின்னா அப்பான்னு காலை தூக்கப்படாது, வலி தெரியப்படாது. 3வது, யாரானு நம்மளை திட்டினா, வெஸ்ஸா ஏதான் நம்மளை குறை சொன்னால் முகம் கூட வாடப்படாது. இந்த 3 நிலைமை வந்துடுத்துன்னா அவனுக்குத்தான் எந்த தீர்த்தமும் வேண்டாம், ஸ்நானமும் வேண்டாம், ஜபம் வேண்டாம், தபம் வேண்டாம், ஒன்றும் ஒரு கர்மானுஷ்டானமும் வேண்டாம். அவர்கிட்ட சொல்லு, எனக்கு இன்னும் அந்த நிலைமை வரல, அதனால நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லு, வந்தவாள்லாம் விடுங்கோன்னா. யாரான்னு சொல்லுவாளா, இவர் சொல்கிற டான்னு 12 மணி ஆனால் சாப்பிடப்படாது அப்படின்னு. மடத்தில் கைங்கரியம் பண்ணுவாளுக்கு ரொம்ப கஷ்டமான காரியமே என்னென்ன, இவரை பிட்சை பண்ண வைக்கிறது தான். என்னமோ திங்கிறது இந்த பொறி தான், அதை லேசில் திங்க மாட்டா. 3 மணி 4 மணி. இத்தனைக்கும் எய்த்தாப்பில் பெரிய கடிகாரம் வேற வச்சுருக்கும். இந்த கூட இருக்கிறவாள் இவர் பிட்சை பண்ண அப்புறம் தான் அவள் சாப்பிடணும்னா இவாளுக்கு பசி பொறுக்காது. அதனால் ஒருத்தர் பார்த்தர், இது என்னமோ 2 மணி 3 மணி ஆனால் தான் வரதுன்னு வச்சுட்டுருக்காரு போல இருக்கு. என்ன பண்ண, பெரியவா அந்தனை பைக்கிட்டு 1 hour ஃபாஸ்ட்டாக திருப்பி வச்சுட்டார் கடிகாரத்தை. அப்போ ஆனால் லேட்டாக வந்துடாருன்னு பாடினேன். மறுநாளைக்கு என்ன பண்ணால் அந்த கடிகாரத்தை பார்த்துட்டே இருக்கு, பேசிட்டு காலை வழிய அதில் 1 2 3ன்னு காமிச்சா நகரவே மாட்டேங்கிற உட்காண்டே இருந்தார். இவர் பார்த்தார், என்ன அது 1 hour ஃபாஸ்ட்டாக வச்சாலும் சீக்கிரம் எழுந்துன்னு வருவார்னா இப்போ நகர மாட்டேங்கிறார். அப்போ யாரோ வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, அவள் திரிகால ஞானி பெரியவா ஆஹா உகுன கணத்தில் போட்டுன்னு அவள் தான் சர்வேஸ்வரன் என்னமோ சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ண. உடனே போரும் நீ தான் பீத்திக்கணும், நான் பெரிய ஞானின்னு அப்படின்னு. அவர் பார்த்த திடீர்னு ஏக்கு இப்படி கோச்சிக்கிறார் வேறு. உடனே பெரியவா சாரா என்னமோ பெரிய திரிகால ஞானி இல்லைன்னு சொல்றிய என்ன, எய்தாப்பில் இருக்கிற கடிகாரம் ஃபாஸ்ட்டாக ஓடுறதா ஸ்லோவாக ஓடுறதான்னு கூட கண்டுபிடிக்க தெரியல, என்ன போய் பெரிய ஞானிங்கிற அப்படின்னு. இது சொன்னோன்னு திருப்பி வச்சவர் அப்படி பார்த்தா அவர் உடனே தலையை குனிட்டு, ஓ இது லேசுப்பட்ட கிழவரா இல்லை, இவர் எங்கேயோ போயிருக்கிறதே திருப்பி வச்சா எய்தாப்பில் இருக்கிற கடிகாரம் ஃபாஸ்ட்டாக ஓடுறதா ஸ்லோவாக ஓடுறதான்னு கூட கண்டுபிடிக்க தெரில, என்னமோ பெரிய என்ன போய் ஞானிங்கிற அப்படின்னு. இவருக்கு திருடனுக்கு தேள் கொட்டினாப்புல முழிக்கிறார். உடனே அப்புறம் சொல்ல, அதெல்லாம் விடு, 12 மணி ஆச்சுன்னா எப்பவும் பசிக்கும், நம்ம சாப்பிட்டா தான் அடுத்தவா சாப்பிட முடியுங்கிற ஒரு இங்கிதம் கூட தெரியல எனக்கு. அப்போ சொல்கிறா, பாவம் அவள் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடணுங்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான், அப்பவும் நான் திங்க போக மாட்டேங்கிறேன். திருப்பி வச்சவர் அழுதர், நமஸ்காரம் பண்ண, இன்னுமே எப்போ பெரியவா வராளோ வரட்டும். இப்படி எத்தனை நேரம் ஆனாலும்
சாப்பிடணுங்கிற பிரஜையே இருக்காது அவளுக்கு, பிரஜையே இருக்காது. அப்படி இருக்கிறவர் சொல்கிறார், டான்னு 12 மணி ஆனால் பசிக்கப்படாதான். இவருக்கு பசிங்கிற ஒன்று இருந்ததானே தெரியாது. அப்படி இருந்தவர் தான் இப்படி சொல்லிக்கிறார். அதே மாதிரி காலில் கல்லோ மண்ணோ குத்திட்டு தான் காலை தூக்கப்படாது, வலிக்கு தெரியப்படாதுன்னு. இவா இந்த ஜபம் பண்ணிட்டு போவா. சில சமயத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா அந்த டயத்தை சேவ் பண்ணுறதுக்காக கார்த்தால் 1 மணி ஜபம்னு பண்ணுவாள். கரெக்டாக 1 hour பிரணவ ஜபம் பண்ணுவாள். அது யாத்திரை போகணும் அப்படின்னா என்னன்னா ஆச்சமனம் பண்ணி சங்கல்பம் பண்ணி ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடுவா. முன்னால் ஒரு வண்டி இருக்கும், அதை பிடிச்சுட்டே போயின்னு இருப்பா. கரெக்டாக 1 hour ஆனோடனே எந்த இடத்துல நிற்கிறாளோ அப்படியே நிறுத்திடுவா. உட்காந்து திருப்பி ஆச்சமனம் பண்ணி பூர்த்தி பண்ணிப்பா. அப்படி ஒரு தினம் பண்ணிட்டு போகிறதே காலில் இந்த பாதுகையை போட்டுன்னு போகிறாளா, அது அந்த குமிழ் கயண்டு கொடுத்தும், அந்த குமிழும் அடியும் கயண்டு கொடுத்தும். இந்த கீழே இருந்தது கீழே போயிடுத்து. இவ காலில் அப்படி கட்ட வரலையும் சேர்த்து பிடிச்சிருக்கா அந்த குமிழை, அது மட்டும் மாட்டின்னு இருக்கு. அடியில் இருந்த பாதுகை உடஞ்சி போய் கீழே விழுந்துடுத்து. ஒரு காலில் பாதுகை இருக்குது, ஒரு காலில் இந்த குமிழ் மட்டும் இருக்குது. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், உடனே இந்த காலை விளக்கினாக்கா அது கீழே விழுந்துடும், போகலாமோ இல்லையோ. அதை பண்ணாதே பெரியவா இப்படியே பிடிச்சுட்டே போயின்னு இருக்கா. இந்த கூட இருக்கவெல்லாம் சொல்லி இல்லி பார்த்தா காதுலேயே விழுந்துதான் வெளியே தெரில. அந்த வெறும் அந்த குமிழ் மட்டும் இப்படி இருந்ததுனால அது காலை தேய்ச்சி தேய்ச்சி நடந்து போகிறதே குத்தி 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 கால்லேருந்து ரத்தம் வருது. அப்பவும் எடுக்க மாட்டேங்கிறா, விட மாட்டேங்கிறா. இது எல்லாம் முடிஞ்சுது, ஜபம் முடிஞ்சு ஆச்சமனம் பண்ணிட்டு இப்படி பார்த்து, என்னடா அது காலில் ரத்தம் வருதா என்ன? கூட வந்து ஒரு அழுத, நன்னா இருக்கு போ, எங்களுக்கு அடுத்தவா காலில் ரத்தம் வந்தாலே எங்களுக்கு தாங்கல்ல, இவர் காலில் அது குத்தி குமிழ் குத்தி இத்தனையும் பண்ணி இருக்கு, இவாளுக்கு பிரஜையே இல்லை. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்துட்டு, ஓ காலில் குத்திருக்கா. இவர் தான் சொல்ற, காலில் கல்லோ மண்ணோ கண்ணாடியோ குத்தினா இன்னும் காலை தூக்கப்படாது. அதே மாதிரி இவ மயிலாப்பூரில் இருந்தா. அப்போ முதலமைச்சராக இருந்த பக்தவத்சலம் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. அதனால பெரியவா போகிற ரூட்லெல்லாம் அந்த பஸ்ஸஸ் எல்லாம் டைவெர்ட் பண்ணி பெரியவாளுக்கு சௌகரியம் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதை நாஸ்திகாளுக்கெல்லாம் ஒரே ரோசமாக போயிடுது. ஒரு சங்கராச்சாரியாருக்காக இனிமேல் நாட்டில் இதெல்லாம் பண்ணுற அயோக்கியத்தனம் அப்படி இப்படின்னு அவள் பண்ணி இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், கருப்பு கொடி காமிக்கணும்னு தீர்மானம் பண்ண. ஒரு நாளைக்கு இவர் வரத்தை எய்தாப்பில் போய் கருப்பு கொடி காத்தி சங்கராச்சாரியர் ஒழுகை கத்தி எல்லாம் பண்ணணும் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு. இவ லஸ்கார்னில் எல்லாரும் நின்றுருக்கா, கருப்பு சட்டையெல்லாம் எல்லாம். பெரியவா பல்லாக்கில் வரா, ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர கத்தின்னு இங்கே வரத்துக்கு அப்படி கிட்டக்க பார்த்தோன்னே சங்கராச்சாரிய ஒழிக அவனை இவனை எல்லாம் கத்துன்னு கத்தினா. பெரியவா உடனே நிறுத்த சொன்னா, பல்லாக்க நிறுத்திட்டு கூட இருக்கவெல்லாம் நீங்கள்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க, ஏன்னா 2 சைடும் கத்தினா காதில் விழாது. யாரோ ஒருத்தர் கத்தினா போகிறோம், நீங்கள் கத்துறதான் தினம் கேட்டுருக்கேன். இவா ஏதோ புதுசாக பாட்டு பாடுறான். அவ என்ன நினச்சா, இது பாப்பாரசாமி பயந்துன்னு ஓடி போய்டும் நம்மளை பார்த்தோன்னே அப்படின்னு நினச்சிருந்தா. இது கல்லூரி மாமா மாதிரி நின்றுட்டு கேட்டுருக்கிறாப்புல. அவ கொஞ்ச நேரம் கத்தி பார்த்தா இவர் நகர்றதா இல்லை, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, தர்ம சங்கடமாக போயிடுத்து. எத்தனை நேரம் தான் கத்துறது, ஓஞ்சி போயிட்டா. உடனே பெரியவாகிட்ட எல்லாம் முடிஞ்சு கொடுத்தா கேளுன்னா. என்ன பெரிய என்ன ப்ரேயர் அப்படி நான் முடிஞ்சு கொடுத்தானு. உடனே சொல்றா அப்படின்னா கிட்டக்க வாங்கும். இது கிட்டக்க வாங்கணும் கூப்பிட்டான்னு பயம் வந்துருத்தோம் எனக்கு. இது ஏதோ கத்தினோம், காசுக்கு கத்துறோம், இது கிட்ட கூப்பிட்டா இது இதோட வேல்யூவும் தெரியும். இது கிட்ட கூப்பிட்டு அப்படியா நாயா போயிடுங்கன்னு தானே சவிச்சு கொடுத்தனா என்ன பண்ணுறது. எல்லாரும் தயங்கினா. உடனே சொன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், கிட்டக்க வர சொல்லுன்னா. அப்பா கேரண்டி கொடுத்தப்புறம் எல்லாரும் தயங்கி தயங்கி கிட்டக்க வந்தோடனே எல்லாரையும் இப்படி எட்டி பார்த்தா. அப்படி அத்தனை கூட்டத்தையும் பார்த்துட்டு 2 கையும் தூக்கி க்ஷேமமாக இருக்கும் எல்லாரும் அப்படின்னா சவாரி போயிடுது. அத்தனை பேரும் மூச்சு நுண்ணுறாப்புலன்றாங்க. என்னையும் அது வாயில் வந்ததை வச்சுருக்கோம். அத்தனையும் கேட்டுவிட்டு மெனக்கிட்டு கிட்டக்க கூப்பிட்டு நல்ல வேளை பிரசாதம் ஒன்று கொடுக்கல, அது வாங்கிக்க மாட்டாங்கிறதுக்காக கொடுக்கல போல இருக்கு. எவனான்னு இருப்பனா நம்மளை திட்டினவனை பார்த்தா, அப்படியா திட்டினால் இரு நாளைக்கு சிஎம்கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு தானே சொல்லணும். அதுதான்
திட்டினாலும் சரி, வாழ்த்தினாலும் சரி, வைதாரும் சரி, எதுவாக இருந்தாலும் லட்சியம் கிடையாது. ஏன்னா ஞானிக்கு திட்டும் ஒன்று தான், ஸ்தோத்திரமும் ஒன்று தான். வாலி அந்த திட்டுறான், ஏதானே இவர் கோச்சுட்டாரா என்ன? இல்லை. ஏன்? அதான் பிரம்மனிஷ்டாலோட குணம். அப்படிதான் இவ இருந்திருக்கா. இப்படி எதுலேயும் ஒரு உதாரணமாக நமக்கு ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணினா நம்மள்கிட்ட வெறுப்பை காமிச்சா அவள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நாம் ஒரு அனுஷ்டானம் இருந்ததுன்னா நம்ம ஒரு டியூட்டியை பண்ணுறோம், நம்ம கர்மானுஷ்டானத்தை பண்ணுறோம்னா எப்படி பண்ணணும் பண்ணி காமிச்சது. புலநடக்கம்னா எப்படி இருக்கணும், ஒரு மடாதிபதியாக இருந்தால் எப்படி இருக்கணும், ஒரு சன்னியாசியாக இருந்தால் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாத்துலேயும் ராமர் எப்படி இருந்து காமிச்சாரோ அதை போல தான் 20ஆம் நூற்றாண்டுலேயும் வாழ்ந்து காமிச்ச தர்மத்தோட மறுவடிவம் தான் பெரியவான்னு தெரியுது. அப்படி தர்மத்தோட 2 வடிவமான ராமரோட பெரியவாளோட பெருமையில் இன்னும் பல குணாதிசயங்களை நாளை மாலை 6:30 மணிக்கு மீண்டும் பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குரு சுவாமினஹ ஆஞ்சநேய மூர்த்திக்கு.